Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML tables. So ஒரு HTML ல எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம், எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வைஸ் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நார்மலா HTML ல நமக்கு டிஃபால்ட்டா டேபிள் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு. ஸோ இந்த டேக் எதுக்குன்னா டேபிள் கிரியேட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டேபிளுக்கு மெயினா என்னென்ன தேவை, ஒரு ஹெட்டிங் தேவை. இது டேபிளோட ஹெட்டிங், தென் ரோ, தென் காலம். ஸோ ஹெட்டிங், ரோஸ் அண்ட் காலம். ஓகே, ஸோ டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரோ கிரியேட் பண்ண போறோம். ஸோ டிஆர் டேபிள் ரோ த இன்சைட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் ரோ. இது எல்லாமே ஒவ்வொரு ரோ 6 ரோஸ் இருக்கு. இங்க இது டேபிளோட ஹெட்டிங். இங்க நமக்கு 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ இதே சேம் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்டிங் போட்டுக்கிறேன், டிஹெச் டேபிள் ஹெட்டிங். ஸோ டேபிள் ஹெட்டிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம், ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம், தென் ஒரு ஏஜ். ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கம்பெனி கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஒரு பர்சன்ஸோட டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அவ்வளோதான், ஹெட்டிங் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் ஹெட்டிங் மட்டும் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ். ஸோ இது மட்டும் ஹெட்டிங். ஸோ இதுல இது ஒரு ரோ. இதே மாதிரி இதுக்கு காலம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் சேம் கைண்ட் ஆஃப் ரோ டிஆர். ஸோ இங்க காலம் கொடுக்குறோம், டிடி. காலம்க்கு டிடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் எம்எஸ் தோனி. Take MS. So last name la number Dhoni, then age around 36. Okay, இதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா இன்னும் ஒரு 2-3 heading கொடுக்க போறோம். So I am just copying. So same, let's take Virat Kohli and 28, 29. Let's take Kuldeep Yadav around 23. So I have 3 set of column in a row. So this is a row which has 3 column. So again we have second row, we have 3 column, then third row we have 3 column. So இங்க பாத்தீங்கன்னா first row க்கு 3 column, second row க்கு 3 column, third row க்கு 3 column. So இங்க so first row க்கு 3 column, second row க்கு 3 column, then third row க்கு 3 column. Okay, ஸோ இது எப்படி நம்ம ஸ்டைலிங்லாம் பண்ணலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ்ல நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு டேபிள் பார்டர்லாம் ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படின்னு நம்ம சிஎஸ்எஸ்ல பார்க்கலாம்.